guys, welcome back to my channel. இன்னைக்கு தான் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என் பேர் ஆனி. இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிம்பிளான நார்மலாக ஹெவியாக இல்லாமல் லைட்டாக இருக்கிற மேக்கப் லுக்கை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஓணம்காக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்கின்னுக்கு வந்து கிளென்ஸ் பண்ணி முடிச்சுட்டேன். மூஞ்சி ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு எந்த ஒரு டர்ட்ஸ் இல்லாத மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசருக்கு பார்த்தீங்கன்னா நான் ஹெர்பலோட குக்கும்பர் ஜெல் எடுத்திருக்கேன். ஆலோவேரா ஜெல் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் ஏங்க குக்கும்பர் ஜெல் எடுத்திருக்கேன் அப்படின்னா என் ஸ்கின் வந்து ரொம்ப வாட்டர் வந்து ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னா ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிடும். அந்த மாதிரி இருக்க டைமில் குக்கும்பர் ஜெல் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப வந்து ஹெவியான இதுவாகவும் இல்லாமல் மாய்ஸ்சரைஸாக இல்லாமல் ஒரு மீடியமான, எனக்கு ஆயிலி ஸ்கின் தான். ஸோ அந்த ஆயிலி ஸ்கின்னையும் பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ நான் லைட்டாக நான் எடுத்திருக்கேன். ஸோ நான் 2 கையிலையும் நல்லா ரப் பண்ணி ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என் ஸ்கின்னுக்கு போடுறேன். அண்டர் ஐக்கு அப்பர் ஐக்குமே நீங்கள் யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணாமலாம் இருக்காதீங்க. ஏன்னா அண்டர் ஐக்கு வந்து ஐ மேக்கப் போடுறப்போ ஒரு நல்ல ஹைட்ரேஷன் கிடைக்கும். அதனால வந்து அண்டர் ஐக்கும் அப்பர் ஐக்கும் போட சொல்கிறது. ஸோ இப்போ வந்து ஃபேஸுக்கு வந்து மாய்ஸ்சரைஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லிப்புக்கு கொடுத்துடலாம். ப்ளூ ஹேவனோட லிப் பாம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது தீரவே மாட்டேங்குதுங்க. அதனால் இன்றைக்கி நான் அதே ப்ளூ ஹேவனோட லிப் பாம் தான் எடுத்திருக்கேன். ஸ்கின்னுக்கு எந்த அளவுக்கு ஹைட்ரேஷன் தேவைப்படுதோ அதே அளவுக்கு தான் உங்கள் லிப்புக்குமே வந்து ஹைட்ரேஷன் தேவைப்படும். ஏன்னா லிப்ஸ்டிக் எல்லாம் போடுவோம், அந்த மாதிரி டைம்லலாம் அது கொஞ்சம் சாப்பியாக எல்லாம் இருக்கிறதுக்காக, அந்த பீலாய் வரும் பார்த்தீங்களா லிப்ஸ், அந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கணுங்கிறதுக்காக தான் லிப் பாம் போட சொல்கிறது. லிப் பாம் இல்லைன்னா வேஸ்லின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்டாக வேஸ்லின் தான் யூஸ் பண்ணுவேன். வேஸ்லின் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லிப்ஸ்டிக் போடாமல் போடுறப்போ வந்து சூப்பரான ஒரு ஹைட்ரேஷனாக இருக்கும். நைட்டு தூங்க போகிற டைமில் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் மேக்கப் போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லிப் பாம் யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது பிராண்ட்லேருந்து எது வேணால் எடுத்துக்கலாம். ரேட் கம்மியும் இருக்குது, வாடி இருக்குது, அது 79 rupees என்னமோ தான் வரும், அது இருக்குது. நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாமே லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு ஒரு 2 to 3 minutes வந்து நீங்கள் உங்கள் ஸ்கின்னை ஃப்ரீயாக விட்டுருங்க. உடனே மேக்கப் போட்டிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி ஸ்மஜ்ஜியாகவும் கேக்கியாக ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாய்ஸ்சரைசர் வந்து லைட்டாக உங்கள் ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகட்டும், அந்த அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. மாய்ஸ்சரைசருக்கு அப்புறமா நம்ம வந்து ப்ரைமருக்கு போயிடலாம். ப்ரைமருக்கு வந்து நான் இங்கே ஸ்விஸ் பியூட்டியோட இது எடுத்திருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளாக இதுவும் வந்துட்டே இருக்குது. ஸோ தீர்ற வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதை லைட் நிறையாலாம் நான் யூஸ் பண்ணல. ஸோ இவ்வளோதான் எடுத்திருக்கேன். நிறைய பேருக்கு வந்து இந்த இது ஃபீல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஓப்பன் போஸ் எல்லாம் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து போட்டுக்கோங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஹைலைட்டிங்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து நீங்கள் கையிலேயே பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நான் தண்ணியில் வந்து வெட் பண்ணி வச்சுட்டு நான் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறதை வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இங்கே
பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் கிளிட்டரி ஃபீல் வரும். அதனாலேயே வந்து இந்த ப்ரைமர் மோஸ்ட்டாக வந்து ஹைலைட்டராகவும் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் தென் ப்ரைமராகவும் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டுக்குமே சூப்பராக ஒர்க் ஆகும். நான் பிளெண்ட் பண்ணிட்டேன். இருந்தாலும் என் நோஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆல்ரெடி க்ளோ இருக்கும், பட் வந்து லைட்டாக ஷிம்மரியாக உங்களுக்கு தெரியும். க்ளோவுக்கு மேலே ஒரு வந்து ஷைன் அடிக்கிற மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்கள், அதுதான் வந்து அந்த ப்ரைமரோட வேலையே. ஏன்னா ரொம்ப ஹைலைட்டடாக சூப்பராக ஒர்க் ஆகும் உங்கள் ஸ்கின்னுக்கு. ஸோ ப்ரைமர் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷனுக்கு போயிடலாம். ஃபவுண்டேஷனுக்கு வந்து நான் இன்னைக்கு மேப்ளின் ஃபிட் மீயோட ஃபவுண்டேஷன் தான் எடுத்திருக்கேன். என்னோட ஷேடு பார்த்தீங்கன்னா 220. பட் இன்னைக்கு ஃபவுண்டேஷனை வந்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக போட போகிறதில்ல. இங்கே சிக்ஸுக்கும் லைட்டாக ஃபோர்வெட்ஸ்க்கும் இங்கே சின்னுக்கு மட்டும்தான் போட போகிறோம். ஹெவியாக எல்லா பக்கமும் போட்டு ஒரு மாதிரி ஒரு ஹெவி மேக்கப் அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல. ஒரு மீடியமான மேக்கப் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோதான் நான் எடுத்திருக்கேன். இதுவே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாகவுமே வரும், பட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ லைட்டாக நம்ம எடுத்து அங்கங்கே டாட்டாக வச்சு போட்டு அவ்வளோதான். இதுவே நம்ம ஃபுல்லாக பிளெண்ட் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல இதுவே வந்து ஸ்கின்னுக்கு வந்து ஃபுல்லாக கவரேஜுக்கு வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு பிளெண்ட் பண்ணி லைட் ஷேட் மாதிரி கொண்டு வந்துடணும். நம்ம ஸ்கின் டோனுக்கு ஹெவியாக இருக்கிற மாதிரி தெரியக்கூடாது. ஸோ வந்து இந்த ஸ்கின்ல இருக்க மார்க்ஸ் இதெல்லாம் தெரியும். ஏன்னா வந்து நான் ஹெவியான மேக்கப் போட கிடையாது, லைட்டாக தான் போடுறேன். ஸோ ஃபவுண்டேஷனை மட்டும் லைட்டாக கம்மி பண்ணுறதுக்காக நல்லா பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுவே தன்னால் பிளெண்ட் ஆகிக்கும். ஸோ நம்மளுக்கு பிளெண்ட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து ஃபவுண்டேஷன் வந்து பிளெண்ட் ஆகாது. அப்படி பிளெண்ட் ஆகாத டைமில் பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த டோனரு இல்லை வந்து செட்டிங் ஸ்ப்ரே இந்த மாதிரிலாம் அடிச்சுட்டு பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே பிளெண்ட் ஆகும் உங்கள் ஸ்கின்ல. அது ஒரு சின்ன ட்ரிக்கு தான் மேக்கப்புக்கு. வந்து ஃபேஸை வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு நெக்கை விட முடியாது. ஸோ நெக்குக்கும் நம்ம லைட்டாக போட்டுக்க வேண்டியதுதான். பிளெண்ட் பண்ணால் உங்கள் மேக்கப் வந்து கொஞ்சம் நல்லா செட்டில் ஆகிடும். ஸோ அதனால தான் பிளெண்ட் பண்ண சொல்கிறது. எக்ஸஸாக இருக்கிறதையும் வந்து பிளெண்ட் பண்ணுறப்போ வந்து ரிமூவ் ஆகிடும். அதுக்கு தான் பிளெண்ட் பண்ண சொல்லுவாங்க மோஸ்ட்டாக. என்னடா டக்குன்னு குனிஞ்சுக்கிறா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. கண்ணாடி கீழே வச்சிருக்கனால டக்குன்னு நான் கீழே குனிஞ்சிடுறேன். சாரி உங்களுக்கு அது டிஸ்டர்பாக இருந்தால். ஓகே, பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என் டார்க் ஸ்பாட்ஸில் வந்து லைட்டாக தெரியுது. என் டார்க் ஸ்பாட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சமாக லைட்டாக ஆகிட்டே வருது, டார்க்காக இல்லை. அதுக்கு வந்து ரீசன் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து கரெக்டாக பேம்பர் பண்ணுறது மட்டும்தான். கரெக்டாக நம்ம ஸ்கின்னை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு கன்சீலர் பார்த்தீங்கன்னா ஷெல் பிராண்டு. இதை வந்து பக்கத்தில் கடையில் கிடச்சிச்சு வாங்கினேன். ஸோ இது வந்து லைட்டாக போட்டுக்கலாம் கண்ணுக்கு. இப்போ பிளெண்ட் பண்ணிடும். நல்லா
பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு போயிடலாம், காம்பேக்ட் வந்து செட் பண்ணுறதுக்கு போயிடலாம். ஸோ பவுடருக்கு வந்து நான் இங்கே காம்பேக்ட் பவுடர் எடுத்திருக்கேன், மேப்ளின் ஃபிட் மீயோடது. என்னோட ஷேடு பார்த்தீங்கன்னா வார்ம் நியூடன் ஷேடு. ஸோ இப்போ வந்து அதிகம் நம்ம பண்ணிடலாம், செட் பண்ணிடலாம். ஸோ ஸோ காம்பேக்ட் வச்சு ஃபேஸை வந்து செட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஐஷேடோவுக்கு போயிடலாம். ஐஷேடோவுக்கு வந்து நான் ஹோண்டா பியூட்டியோட ஐஷேடோ தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப ஹெவியாக இல்லாமல் நார்மலான ஒரு மேக்கப் லுக் அப்படிங்கிறனால நான் வந்து வார்மாகவே என் கண்ணுக்கு போய்க்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து இந்த டிக்கிள் அப்படிங்கிற ஒரு லைட் பிங்க் ஷேடு இருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் கொடுக்கணும். அந்த பேஸுக்கு வந்து ஏதாவது ஒன்று வந்து உங்கள் ஸ்கின் டோனுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் பேஸாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ஷேடு போட்டிங்கன்னா நல்லா ஹைலைட்டடாக தெரியும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து இந்த பேர் அப்படிங்கிற ஒரு ஷேடை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே நான் எந்த ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணல, நான் கையிலேயே எவ்வளோ ஈஸியாக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லித்தரேன். என்றைக்குமே ரிங் ஃபிங்கரை வந்து உங்களுக்கு ஐக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சாஃப்டாக இருக்கும் உங்கள் ஐக்கு. ஸோ அதனால தான் ரிங் ஃபிங்கர் யூஸ் பண்ணுவாங்க. கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து கலர் ஷேடுக்கு போய்க்கலாம். நான் சொன்னேன்ல அந்த டிக்கல்னு ஒரு ஷேடு, அந்த ஷேடு தான் நான் யூஸ் பண்ணுறேன். அது ஒரு மாதிரி பிங்க் ஷேடு வரும். ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், பிங்க் கலர் ஷேடு. பிங்க் கலர் ஷேடு தான் யூஸ் பண்ண போகிறேன். கலர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஸ்பார்க்கிள் வேணும் அப்படின்னாலும் கொஞ்சம் ஷிம்மரியாக இருக்கிற மாதிரி ஷேட்ஸு இந்த மாதிரிலாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே உங்களுக்கு வந்து நம்ம ஸ்பார்க்கிள்ஸ் எல்லாம் கண்ணுக்கு மேலே வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஒரு ஸ்பார்க்கிள் ஷேடு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து ஒரு டச்சாக கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இன்னைக்கு கிங்கி அப்படின்னு இங்கே ஒரு ஷேடு இருக்குது, லைட்டாக ஷிம்மரி பிங்க் அந்த ஷேடு. அதை நான் லைட்டாக போடுறேன். கோல்டு ஷேடும் கலந்து வரும். ஸோ அதை நான் வந்து லைட்டாக போடுறேன். ஒரு தடவை எடுத்து ஃபுல்லாக போட்டிங்கனாலே போதும், இல்லைனா ஹெவியான ஷிம்மரியாக தெரியும். ஸோ ஒரு டைம் டச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதவே நீங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஓகே, போட்டாச்சு. நான் ஹெவியாலாம் போடலை, அந்த ஐ லிட்டில் அந்த ஷேப்புக்கு வர மாதிரி நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஐலைனருக்கு காஜலுக்கு போயிடலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து ஐலைனருக்கு நான் லாக்மே ஐலைனர் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் ப்ரைஸ் பண்ணுவேன். ஹெவியாக வந்து அமௌண்ட்டை வந்து செலவு பண்ணி எனக்கு அந்த ப்ராண்டில் வாங்கணும் இந்த ப்ராண்டில் வாங்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. எது எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கோ, 10 ரூபா ஐலைனராக இருந்தால் கூட அதை நான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். ஐலைனர் வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து காஜலுக்கு போயிடலாம். காஜல் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஐ டிஃபைன் ஆட்டோ அப்படின்னு ஒரு காஜல். உங்களுக்கு கீழேயும் ஐலைனர் போட்டு டார்க்காக வேணும் அப்படின்னா நீங்கள் காஜல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் எனக்கு காஜல் வேணும் அப்படின்னு சொல்லி நான் காஜல் யூஸ் பண்ணேன். பார்த்தீங்கன்னா ப்ளஷ்ஷுக்கு வந்து என்னோட ஐஷேடோ பேலட்லேயே வந்து ஸ்பார்க்டுன்னு ஒரு ஷேடு இருக்குது. ஆரஞ்ச் ஷேட் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஸோ நான் பிங்க் ஷேடு கொடுக்க போகிறேன். ஸோ பியூட்டி பிளெண்டர்லேயே வந்து லைட்டாக அப்படியே டப் பண்ணி எடுத்து அதவே நான் வந்து போட்டுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த ஹைலைட்டர் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு, அந்த ப்ளஷ்ஷு வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட காம்பேக்டோ இல்லை பவுடரையோ வச்சு வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹெவியாக இருக்காது உங்கள் ஸ்கின்னில், வந்து நார்மல் டோனுக்கு போயிடும். ஸோ அது வந்து ஒரு ட்ரிக்கு. மேக்கப்பில் நிறைய ட்ரிக் இருக்குது. அது எல்லாமே வந்து நம்ம கற்றுக்கிறதுல தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து லிப்ஸுக்கு வந்து ஒரு பேஸ் மாதிரி இதை நான் யூஸ் பண்ணுவேன். இது பார்த்திங்கன்னா பெல்லா ஹோஸ்டோட லிப் க்ரையான ஷேடு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு பேஸ் மாதிரி மேக்கப் போடுறப்போ இந்த லிப்ஸ்டிக்கெல்லாம் போடுறப்போ வந்து திடீர்னு அழிஞ்சிடும். அந்த லிப்ஸ்டிக் அழிஞ்சாலும் வந்து ஒரு பேஸ் வந்து நீட்டாக இருக்கும் பார்த்திங்களா, அதுக்காக தான் இந்த பெல்லா ஹோஸ் க்ரையான் யூஸ் பண்ணுறது. இது வந்து ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து ஒரு லிப்ஸ்டிக்கு. இது பார்த்திங்கன்னா கீழ் லிப்ஸ் ஒரு கலரில் இருக்கும், மேல் லிப்ஸ் ஒரு கலரில் இருக்கும். அந்த மாதிரி தனித்தனியாக தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காக, ஒரே ஷேடாக வரணுங்கிறக்காக மேலே வந்து கொஞ்சம் டார்க் பண்ணுறதுக்காக இந்த லிப்ஸ்டிக் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட என் ஃபுல் மேக்கப் முடிஞ்சிருச்சு. ஸோ பொட்டும் வந்து வச்சுட்டு உங்களுக்கு ஃபைனல் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுதான் என்னோடய ஃபைனல் லுக்கு. நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேக்கப் வீடியோஸ் நிறையா வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.